வெல்கம் டு வேதா யூஐ கிட். ஸோ வேதா யூஐ கிட் அப்படின்னா என்னன்னா, கம்ப்ளீட்டாக நம்ம ரியாக்ட் அண்ட் டெய்ல்வின் யூஸ் பண்ணி ரீயூசபிள் காம்பனன்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ரீயூசபிள் காம்பனன்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் டெவலப்பர் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த காம்பனன்ட் கிரியேட் பண்ணுவாரோ, லைக் ரீயூசபிள், கோட் ரீஃபேக்ட் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணி நம்ம இந்த யூஐ காம்பனன்ட்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் த சீரீஸ் யூ கோயிங் டு கெயின் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ் guys அபவுட் ரீஃபேக்டர் அண்ட் எப்படி கோட் அடிக்கணும், எப்படி லாஜிக் திங்க் பண்ணணும், எப்படி ப்ராப்ஸ், ஸ்டேட்ஸ் அந்த கண்டிஷனல் ரன்னிங் ஸ்டைலிங்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம படிக்கலாம். ஸோ அந்த சீரீஸ்னால நீங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டிக் வித் மீ guys. ஸோ நான் பேச விரும்பல நிறைய விஷயம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ லெட் ஸ்டார்ட் த கேம். ஃபர்ஸ்ட் பட்டன் காம்பனன்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். தேர் இஸ் அ பஞ்ச் ஆஃப் காம்பனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், அலர்ட், டோஸ்ட் அந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பட்டன். ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீயூசபிள் திங். ஸோ பேசிக்லி பிரைமரி எஸ்எம் ஃபார் ஸ்மால் அண்ட் எம்டி ஃபார் மீடியம், primary medium, primary large, and also we have like a secondary color hover effect இருக்கு. தென் அவுட்லைன் பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். கோஸ்ட்ன்ற பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து டைப் ஆஃப் ஸ்டைலு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள். ஸோ நாட் அலவுட் கர்சர் வந்து காமிக்குது. ஸோ இந்த காம்பனண்ட்டை எப்படி ஒரு சீனியர் டெவலப்பர் கிரியேட் பண்ணுவார் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீரியஸோட கம்ப்ளீட் நோக்கமே. ஒரு கோடு வந்து பர்ஃபெக்டாக நம்ம அடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன வேணும் அப்படின்னா விஎஸ் கோட் உங்கள் மிஷினில் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். தென் Node.js கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ரியாக்ட் ரன் ஆகுது நோட் பேஸ் பண்ணி தான். அண்ட் வி நீட் அ வீட்டு. ஸோ பிகாஸ் வீட் வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ண போகிறோம். ரியாக்ட் அண்ட் வீட்டு. தென் டெய்ல்விண்ட் கம்ப்ளீட் சிஎஸ்எஸ் வந்து நம்ம டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இந்த காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி ஃபர்ஸ்ட் திங் இங்கே டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா வேதா யூஐ கிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து இந்த டெர்மினல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த வீட் அப்படின்ற விஷயத்தில் போயிருங்க. நான் இந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா npm create வீட் அட் லேட்டஸ்ட்னு இருக்கும். இதை காப்பி பண்ணி ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. இட் டேக் சம் டைம் அண்ட் ஆல்சோ இட் ஆஸ்க் சம் கொஷின். ஸோ வீட் ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு கேட்குது. ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கிவ் டாட் ஸ்லாஷ் பிகாஸ் நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கேன். தென் இட் இஸ் கோயிங் டு ஆஸ்க் அ ப்ராஜெக்ட் நேமு. ஸோ நான் வந்து வேதா யூஐ கிட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். So then it is going to ask what framework you're going to use for this. So now I'm going to select a React and TypeScript or JavaScript and also I'm going to choose JavaScript. So now once everything done, we can see like a public and so all these things we got. So here நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல you have to write npm install. So npm package வந்து நம்ம install பண்ணோம். So once you hit enter, it takes some few seconds I think. So let's wait for that. So okay, done. We got a node modules here. So now I'm just going to clear it. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு பேசிக்காக நம்மளோட வீட்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். நான் வந்து இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் அப்படின்ற ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவ்ன்ற ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இதை ரன் பண்ணி தான் நம்ம வந்து இப்போது இந்த ரியாக்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் npm run dev அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். என்டர் அடிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் என்டர் ஆனதுக்கப்புறம் லோக்கல் ஹோஸ்ட்டு 5174 அப்படின்றத நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ when I hit enter, so we got a வீட் ப்ளஸ் ரியாக்ட் அப்படின்ற லைக் யூஐ வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல இருக்க கம்ப்ளீட் கோடை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு RAFCன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கெட் ஆப் காம்பனன்ட். இது எப்படி இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ன்றது வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ES7 ரியாக்ட் ரிடக்ஸ் ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு இந்த ஸ்ட்ரிப் மட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா எப்போப்பெல்லாம் நீங்கள் RAFC அப்படின்னு கொடுக்குறீங்களோ இதுவே ஆட்டோமேட்டிக்காக காம்பனன்ட் கிரியேட் பண்ணிடும். நீங்கள் மேனுவலாக போயிட்டு இம்போர்ட்டு ரியாக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இட் சேவ் சம் அவர் டைம். ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நான் இந்த சிஎஸ்எஸ்ல இருக்க எல்லா ஸ்டைல்ஸுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஆப் டாட் சிஎஸ்எஸ்ல இருக்கிறத அண்ட் ஆல்சோ இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ல இருக்கிறதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் வி காட் லைக் எம்டி இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் வித் ஆப்ன்றது ரன் ஆயிருக்கு. நான் இதில் வந்து லைக் ரியாக்ட் வந்து எப்படி ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறது இல்லை. அது நம்ம தனி சீரிஸாக ரியாக்ட்ன்ற கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இதில் எப்படி ஒரு யூஐ காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தென் வாட் ஐம் கோயிங் டு டூ, ஸோ ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் திஸ் Tailwind CSS. Okay, so to install the Tailwind, we have to give like npm create weed at latest and okay, so here like நம்ம இது பண்ணிட்டோம். ஓகேங்களா, now I want to take this one npm install tailwind css tailwind at tailwind /wheat. So open a new terminal here, just paste it here.
ஸோ இட் டேக் சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஐ திங்க். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். ஸோ now it got install. ஸோ இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னா டேரெக்டாக package.jsonக்குள்ளே போங்க. ஸோ டிபெண்டன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா Tailwind CSS நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஆட் ஆயிருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஆட். அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஃபிகர் த வீட் பிளகின் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இம்போர்ட் Tailwind CSS அப்படின்னு ஃப்ரம் tailwind/wheat. அது வந்து எங்கே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா wheat.config.js அப்படின்னு இந்த ஃபைலில் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளகின்ஸில் இந்த Tailwind அப்படின்றத கால் பண்ணணும். ஸோ Tailwind போட்டு இதை கால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இம்போர்ட் Tailwind அப்படின்னு சொல்லி நம்மளோட index.css ஃபைலில் நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணோம். நான் என்னோட index.css ஃபைலுக்குள்ளே போயிட்டு பேசிக்லி ஐம் கோயிங் டு இம்போர்ட் அண்ட் சேவ் திஸ் ஃபைல். ஆப்லேயும் நான் வந்து சேவ் பண்ணியாச்சு. அவுட்புட் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேஞ்ச் ஆகல. ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்த ஃபாண்ட் போய்க்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி திஸ் h1. ஓகே, ஸோ இந்த h1 காப்பி பண்ணி ஐ ஜஸ்ட் புட் இட் ஹியர் இன்சைட் த ஆப். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இட் டேக்ஸ் அ text 3xl font bold and underline அப்படின்ற ஒரு கிளாஸ் Tailwind classes வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ சேவ் பண்ணிட்டு when I go back here, now you can see hello world and also we have a underline here. So this is how we set up Tailwind in a React Vite. So then we can move on to the component things, guys. ஓகே, ஸோ இந்த ஆப்பில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் சம் ஸ்டைல் ஹியர். ஸோ என்ன ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐ கோயிங் டு கிவ் அ div ஹியர். ஸோ இந்த divல வந்து நம்ம Tailwind கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா மினிமம் ஹைட் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீன் எடுத்து இந்த ஹோல் ஸ்க்ரீன் ஹைட் வந்து எடுத்துக்கும். தென் ஐம் கோயிங் டு ஆட் அ ஃப்ளெக்ஸ் அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் கால்ன்றதை ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஐட்டம் சென்டர். ஸோ ஐட்டம் சென்டர் அப்படின்ற கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஜஸ்டிஃபை கான்டென்ட் வந்து I'm just going to add justify content வந்து justify center ஆட் பண்ணிப்போம் நம்ம justify center and bg white. so bg white and space வந்து okay sorry space வந்து I'm going to add a y axis 6. okay, so நம்ம இதை கொஞ்சம் wrap பண்ணிப்போம் y axis 6. then I'm going to add a padding வந்து totally ஒரு 8 நான் கொடுக்குறேன். so now for example here I'll just give a h1 அண்ட் ஹலோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹலோ வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் சென்டரில் வந்துருக்கு. ஏன் அப்படின்னா மினிமம் ஹைட்டை ஃபுல்லாக நான் எடுத்துருக்க சொல்லியிருக்கேன். ஃப்ளெக்ஸ் காலமாக மாற்றிருக்கேன். ஐட்டம் சென்டர் கொடுத்துருக்கேன், சென்டர் வந்திருக்கு. அதே மாதிரி ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர் வந்திருக்கு. வெர்டிக்கலாகவும் சரி ஹரிசாண்டலாகவும் சரி. பிஜி வந்து ஒயிட்டு அண்ட் ஸ்பேஸ் வந்து ஒய் ஆக்சஸ் வந்து 6 கொடுத்துருக்கேன். அண்ட் பேடிங் வந்து 8 பிக்சல் அப்படின்னு 8 நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பட்டன் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது வச்சுப்போம். டெக்ஸ்ட் ப்ளே கிரவுண்ட் GROUND அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதில் கிளாஸ் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இங்கே ஸோ ஐம் கோயிங் டு கிவ் லைக் அ டெக்ஸ்ட் 3xl. இது எல்லாமே Tailwind கிளாஸஸ். ஸோ டோன்ட் வரி அபவுட், நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ போல்டு ஃபாண்ட் போல்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் டெக்ஸ்ட் வந்து கிரே கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கிரே ஒரு 800 அப்படின்னு கொடுக்குறேன். now you can see button playground got a text 3xl and font bold and also text gray color நம்ம ஆட் பண்ணிருக்கோம். so far so good, done. so here I'm just going to add a div. so இந்த div takes a class name called space வந்து x axis வந்து ஒரு 4 நம்ம வச்சுப்போம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் பட்டன் வந்து இப்போதைக்கு நான் கால் பண்ணுறேன். இதில் நான் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ நான் யூ சி வி காட் அ பட்டன் ஹியர் ரைட். ஸோ பட்டன் ஒரு நார்மல் பட்டன் வந்திருக்கு. இது கிளாஸ் நேம் வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா பிஜி ஓகே கலர் இல்லைனா ஸோ கிளாஸ் நேம் இப்போதைக்கு இங்கே ஆட் பண்ண தேவையில்ல, நம்ம இது அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு பட்டன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக நான் எந்த கிளாஸுமே கொடுக்கல. ஸோ பேசிக்காக கிளாஸ் கொடுத்தா மட்டும்தான் Tailwindல வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்ற ஸ்டைலே வரும். ஸோ நான் இப்போதைக்கு எம்டி கிளாஸஸ் தான் வச்சிருக்கேன். நம்ம காம்பனன்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ நான் இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நவ் இஃப் ஐ ஓப்பன் திஸ் காம்பனன்ட் there is no component, right? I want to create a file called component. பட்டன் அப்படின்ற காம்பனண்ட்டுக்கு button.jsx அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து இங்கே வந்து ஒரு விஷயம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். என்னன்னா npm install class names அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்றது லேட்டராக நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் package.jsonக்குள்ளே போங்க. ஸோ now we got கிளாஸஸ். Tailwindக்கு வந்து லைக் இந்த கன்கார்டினேஷன்லாம் பண்ணாமல் நம்ம ஈஸியாக மெத்தட் யூஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டன்ன்ற காம்பனன்ட்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இம்போர்ட் த கிளாஸ் நேம் ஃப்ரம்
இல்லை கிளாஸ் நேம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த பேக்கேஜ் வந்து நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ இங்கே வந்து போட்டுருவேன் என்னென்ன நம்மளுக்கு வந்து பெராம்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன பெராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹியர் ஸோ இதில் வந்து பேசிக்லி ஃபஸ்ட்டு பெராம் அட்டு பெராம். ஸோ என்னென்னா நம்மளுக்கு தேவையானது பட்டன் ரைட்டா. ஸோ இந்த பட்டனுக்கு ப்ரைமரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தென் வி நீட் அ செகண்டரி. ஸோ செகண்டரி அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருக்கோம் பட்டனுக்கு. அண்ட் தென் வி ஹாவ் லைக் அ பட்டன் கால் அவுட்லைன். ஸோ அவுட்லைன் அப்படின்ற ஒரு பட்டன் வேரியண்ட்டு. அண்ட் தென் வி ஹாவ் அ கோஸ்ட், ஜிஹெச்ஓஎஸ்டி, கோஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியண்ட். ஸோ இங்கே நான் வந்து வேரியண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இதுதான் பட்டனோட ப்ராப்ஸ், பிரைமரி, செகண்டரி, அவுட்லைன், கோஸ்ட். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வி கேன் சேஞ்ச் த கலர். செகண்ட் பெராம் வந்து என்ன நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பெராமுக்கு ஐம் கோயிங் டு ஆட் அ சைஸ். ஸோ எஸ்எம் ஃபார் ஸ்மாலு அண்ட் வி ஹாவ் அ எம்டி ஃபார் மீடியம், sorry, MD, and we have LG for large. So this one is going to be a size, SIZT. Okay. Then next param. So this param is going to take a boolean value. For example, button disable அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன். ஸோ boolean value நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு disabled அப்படின்னு நம்ம வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பெராம் வந்து பெராம் அப்படின்னு போட்டுப்போம். ஸோ இதோட பெராம் வந்து லைக் இம்போர்ட் ரியாக்ட். ஸோ இதான் வந்து அந்த சில்ட்ரன் ப்ராப்ஸ். ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாட் பட்டன். பட்டன் வந்து HTML attribute and also here we want to give a HTML button element because button element நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ பட்டன் BUTTON பட்டன் element, பட்டன் element. ஸோ இது வந்து என்னதுன்னா ப்ராப்ஸ். ஓகே, நம்ம பாஸ் பண்ண போகிற ப்ராப்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ நவ் இதுதான் நம்ம ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ண தேவையான பெராம்ஸ். ஃபஸ்ட்டு பெராம்ஸ் என்ன, வேரியண்ட், பட்டனோட கலர். செகண்ட் வேரியண்ட் வந்து என்ன, பெராம்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சைஸு. தேர்ட் பெராம்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டிசேபிளா இல்லையா ஆமாவான்னு பார்க்க போகிறோம். ஃபோர்த் பெராம் வந்து பார்த்தீங்கன்னா HTML பட்டன். ஸோ அந்த பட்டனோட ஆட்ரிபியூட்ஸாக நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கோயிங் டு டேக் திஸ். ஓகே காய்ஸ், RFC இந்த டைப்பில் போயிடுவோம். ஓகே, RFC இந்த பட்டன் டைப்பில் போயிடுவோம். ஸோ நவ் ஐ கேன் பேஸ்ட் இட் ஹியர் டைரக்ட்லி. ஸோ இந்த பெராம்ஸ் வந்து இங்கே இருக்கட்டும். இப்போ இங்கே பட்டன் அப்படின்றத நான் வந்து BUTTON பட்டன் சொல்லி மாற்றிக்கிறேன். BUTTON பட்டன் அண்ட் this one is going to be button. ஸோ இந்த பட்டன் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது. டன், எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ இப்போ இந்த பட்டனை நான் வந்து ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இம்போர்ட் த பட்டன். ஸோ இந்த பட்டனை நான் வந்து இங்கே கால் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்லி ஐம் கோயிங் டு கால் திஸ் பட்டன். ஸோ கால் பண்ணோம் அப்படின்னா நவ் வி காட் அ பட்டன். ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெராம்ஸ்லாம் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நவ் வி காட் அ பட்டன் காம்பனன்ட் ஹியர். திஸ் பட்டன் காம்பனன்ட் ரிட்டர்ன்ஸ் அ பட்டன். இந்த காம்பனன்ட் இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால ஐ கேன் ஏபிள் டு இம்போர்ட் தட் பட்டன் இன் மை ஆப் காம்பனன்ட் அண்ட் தென் ஐ எம் காலிங் த பட்டன் ஹியர். ஸோ ஃபார் நம்ம இதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ குட். ஸோ இப்போ இந்த பட்டன் காம்பனன்ட்டுக்கு நம்ம எல்லா ஸ்டைல்ஸுமே எழுதுறதுக்கான விஷயத்தை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் பெராம்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறேன் பட்டன்ஸுக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன பெராம்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன பெராம்ஸ் அப்படின்னு நான் இந்த பட்டனுக்கு நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேரியண்ட், VARIANT. ஸோ வேரியண்ட் வந்து ஐம் கோயிங் டு கிவ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி MARY அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து சொல்லியிருந்த மாதிரி சைஸ். ஸோ சைஸ் இஸ் ஈக்குவல் டு கோயிங் டு பி ஜஸ்ட் SM அப்படின்னு நான் கொடுத்துறேன். சரிங்களா. ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இங்கே இந்த பட்டன்ன்றத கால் பண்ணிப்போம், சைல்டாக நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ பிரைமரி அப்படின்னு நம்ம போட்டு PRIMARY பிரைமரி SM அப்படின்னு போட்டு நம்ம இந்த பட்டனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நவ் யூ see I got one button here, right? ஸோ சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டனுக்குள்ளே போயிட்டு நான் இந்த ப்ராப்ஸை வந்து வாங்க போகிறேன். PROPS அப்படின்னு சொல்லி வாங்குறேன். இப்போ நான் கன்சோல் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். அங்கே பாஸ் பண்ண எல்லா ப்ராப்ஸுமே நம்ம எல்லா ஆட்ரிபியூட்ஸ் மாதிரி பாஸ் பண்ணது எல்லாமே நமக்கு இங்கே ப்ராப்ஸ் ஆப்ஜெக்டாக கிடைக்கும். So when I save this, now when I open the inspect, if I go back to the console, now you can able to see all the children's என்ன பாஸ் பண்ணோம் இந்த பட்டனுக்குள்ள. ஸோ சில்ட்ரன்னா இதான் சில்ட்ரன் அண்ட் சைஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், ஆட்ரிபியூட் கிடச்சிருக்கு. தென் ப்ரைமரி வேரியண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் குட், ரைட். ஸோ நான் வந்து என்ன பண்ணிடுறேன், நான் வந்து ப்ராப்ஸு டாட்டு சைஸு அப்படின்னு நான் ஹேண்டில் பண்ண விரும்பலை. ஓகேங்களா. SMனு வருது. அதுக்கு பதிலாக இந்த ப்ராப்ஸை நான் இங்கே டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறேன். என்னென்ன டீஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஐ வாண்ட் அ வேரியண்ட்டு அண்ட் தென் ஐ வாண்ட் அ சைஸ், SIZT. ஸோ நவ் ஐ கேன் டைரக்ட்லி புட் இட் ஹியர். ஸோ ப்ராப்ஸ் டாட் சைஸு டாட் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேரியண்ட்டு
அண்ட் சைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஐம் கோயிங் டு கெட் பிரைமரி எஸ்எம் அண்ட் பிரைமரி எஸ்எம். ஸோ குட் ரைட். ஸோ இந்த 2 ப்ராப்ஸ் தான் நம்ம இப்போதைக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பட்டன் இதுக்கப்புறம் என்ன வேலை நடக்க போகுதுன்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பட்டனுக்கு பேசிக்லி ஐம் கோயிங் டு ஆட் அ டிசேபிள். ஸோ இனிஷியலாக டிசேபிள் வந்து நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் டிஃபால்ட் பெராம்ஸா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் நேம்ஸு நேம் மட்டும் போதும். அண்ட் ஐம் கோயிங் டு கெட் ஆல் த ப்ராப்ஸ் டாட் பிஆர்ஓபிஎஸ். ஓகே, ப்ராப்ஸ் எல்லாம் நம்ம கெட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸ் ஸ்டைல் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் பேஸ் ஸ்டைல்ஸ் அப்படின்றது ஒரு அரேவாக நான் வச்சுக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு பெரிய ஸ்ட்ரிங்காக கொடுக்க போகிறேன். அதை நான் டேரெக்டாக எலமெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஜாயின்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரிங்காக கிரியேட் பண்ணிப்பேன். ஸோ ஸ்டைல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் ஃப்ளெக்ஸு. ஓகே, அண்ட் தென் ஐம் கோயிங் டு ஆட் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபாண்ட் வந்து மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். ரவுண்டட் 2 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டிஇடி அண்ட் ஹியர் 2XL அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போதைக்கு இந்த ஒரு பட்டன் மட்டும் இருக்குது. இந்த பட்டன் இங்கேயே இருக்கட்டும். நம்ம போக போக நம்ம ஒரு சில விஷயம்லாம் நம்ம பார்த்துப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கியிருந்தேன். ரைட்டா? ஸோ அந்த கிளாஸ் நேம்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட கிளாஸஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் கிளாஸ் கான்ஸ்ட் கிளாஸஸ் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் மெத்தட் கால் பண்ணிட்டு இதில் உங்களோட பேஸ் ஸ்டைலில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் நேமை நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் டு திஸ் பட்டன். ஸோ நான் கிளாஸ் நேம் அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துறேன் அந்த கிளாஸஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ வெயிட் 1 minute. ஸோ இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் திஸ் ஒன் லைக் அ class name. So when I save this, now there is nothing happened because நம்ம வேறு எதுவுமே இதுக்கு இதுலாம் நம்ம ஒன்றும் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுக்கு பிஜி கலர் மட்டும் ஆட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்றதை மட்டும் பாருங்கள். இங்கே போய் நான் பிஜி கலர்னு ஆட் பண்ணுறேன். எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ஆட் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக இந்த பேஸ் ஸ்டைல் டேக்ஸ் அ இன்லைன் ஃப்ளெக்ஸு ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை சென்டர் ஃபாண்ட் மீடியம் கொடுத்துருக்கேன். ரவுண்டட் 2XL பிஜி கலர் வந்து நான் ஒரு ப்ரைமரி லைக் இந்த பர்பிள் கலர் கொடுத்துருக்கேன். கிளாஸ் நேமில் நான் கிளாஸஸ் ஆட் பண்ணதும் நவ் வி காட் அ பட்டனுக்கு பிஜி கலர் ஆட் ஆயிருக்கு. பட் நம்ம இந்த மாதிரி கலர் ஆட் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு ஆட் சம் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன பண்ண போகிறோம்னா ட்ரான்சிஷன். ஸோ ஹோவர் பண்ணும்போது நம்ம ட்ரான்சிஷன்ஸ் வேணும். ஸோ நான் ட்ரான்சிஷன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஐம் கோயிங் டு ஆட் ஓகே கமான். ஓகே, வேர் இட் இஸ். தென் ஐம் கோயிங் டு ஆட் லைக் இதை முடிச்சுட்டு தென் ஹியர் ஐம் கோயிங் டு ஆட் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் FOCUS. இது வந்து அவுட்லைன் இஸ் கோயிங் டு பி நான் ஃபோக்கஸோட அவுட்லைன் நான் கொடுத்துக்கிறேன் பட்டனுக்கு. அண்ட் தென் வி வாண்ட் டு கிவ் லைக் அ ஃபோக்கஸ் என்ன கொடுக்கலாம்னா ரிங்கு. ஸோ ரிங் வந்து அந்த கிளிக் பண்ணும்போது வரதான் ரிங்கு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். கிளிக் பண்ணும்போது ரிங் வந்திருக்கும். அண்ட் தென் ஃபோக்கஸோட ரிங் ஆஃப்செட்டு. இந்த கிளாஸஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ guys. ஓகே, அண்ட் ஹியர் ரிங் வந்து ஒரு 2 நான் கொடுக்குறேன். அண்ட் தென் ஃபோக்கஸோட ரிங் ஆஃப் ஆஃப்செட்டு வந்து ஒயிட் அப்படின்ட்டு இருக்கட்டும். ஸோ நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் டாட் ஜாயின். பிகாஸ் இது வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங் நம்ம அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக கொடுத்துருக்கோம். நான் வந்து இங்கே ஜாயின்ன்ற மெத்தட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது எல்லாமே ஜாயின் ஆயிரும். நான் இது வந்து கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ now you see when I console.log the base style, when I save, now you can able to see we got all the class in a single line. Okay, so inline flex item center justify center அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நம்ம வந்து இது அரேவாக வச்சுருந்தனால நான் எல்லாத்தையுமே வந்து பேசிக்காக ஒரே லைனாக வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஜாயின்ன்ற மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நவ் ஸோ ஃபார் குட் ரைட் காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் கான்ஸ்ட் சைஸ் SI map அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் டேக்ஸ் SM as a key and the value is going to be text SM and then padding X வந்து 3 and also padding Y வந்து ஒரு 1.5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம எம்டிக்கு கொடுக்கணும். ஸோ எம்டிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். ஸோ எம்டிக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட் வந்து பேஸ் கொடுக்குறேன் மீடியமுக்கு. அண்ட் பேடிங் எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஒரு 4, பேடிங் ஒய் ஆக்சஸ் வந்து ஒரு 2. ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும் நம்மளுக்கு.
அதே மாதிரி இதோட டெக்ஸ்ட் வந்து எல்ஜி நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி பேடிங் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒரு 5 கொடுத்துக்கலாம். பேடிங் ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 3 கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் சைஸ் பேசிக்லி ஒர்க்ஸ். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் திங்ஸை வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம். என்னது வேரியன்ட்ஸ். ஓகே, நான் சொல்லியிருந்த மாதிரி வேரியன்ட்டு சைஸ் இதான் பேசிக் ப்ராப்ஸு. ஸோ அந்த ப்ராப்ஸ் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் லைக் அ கான்ஸ்ட் வேரியன்ட் மேப் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். வேரியன்ட் மேப் is equal to an object. So here I'll just put a command called solid purple button. Okay, so here I'm going to give like a primary. So இது வந்து primary button நம்மளுக்கு. So இதில் வந்து array நான் add பண்ணிடுறேன். இதில் string of bg and I'm going to give a hash and then 7 hexadecimal 7f3a double f. இது வந்து நம்மளோட first color, primaryக்கான color. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து ஒயிட் அப்படின்றத நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது இன்னர் டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹோவர் பண்ணும் பொழுது எனக்கு பிஜி இஸ் கோயிங் டு பி எ ஹேஷ் 6a அண்ட் 2f e0 நம்ம வச்சுப்போம். ரைட், ஓகே. ஸோ ஹோவர் பண்ணும்போது ஹோவர் பண்ணும்போது இந்த மவுஸ் கர்சரை எடுத்துகிட்டு போகும்போது இப்போதைக்கு நம்ம ஒரு பட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் சூன் ஐ வில் ஷோ யூ த ஃபுல் அவுட்புட். ஃபோக்கஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரிங். ஓகே, ஸோ ரிங் ஆர்ஐஎன்ஜி. ஸோ ரிங் இஸ் கோயிங் டு டேக் எ கலர். ஸோ அந்த கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷு 7 வச்சுக்குவோம். 7 ஓகே 7f 3a ffன்னு போட்டுப்போம். அண்ட் தென் அது வந்து எனக்கு பாதி கலர் இருந்தால் போதும். அதனால் டிவைடட் பை 50 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ப்ரைமரி அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் தி ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, GOIN I'm going to give like a space character here. So 1 இது வந்து 1 primary. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கலர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். செகண்டரி ஸோ இஸ் கோயிங் டு டேக் அ அரே. ஸோ திஸ் அரேல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த இது மட்டும் மாற்றிப்போம். ஸோ பீஜோட கலர் வந்து பீஜோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து FF 7 அண்ட் F50ன்னு வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் ஒயிட்டு பிஜி ஹோவரோட கலர் வந்து FFA F92 அப்படின்றத வச்சுப்போம். அண்ட் ஆல்சோ ஹியர் வி கேன் கிவ் அ ரிங் கிரேன்றதை கொடுத்துருவோம். இங்கே வந்து ஃபோக்கஸ் ரிங் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா லைக் ஆர்ஐஎன்ஜி ரிங் கிரே. ஓகே, ஸோ ரிங் கிரே வந்து ஒரு 500 லைக் டிவைடட் பை 50. ஸோ ஹாஃப் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஜாயின்றதை இந்த ப்ரைமரிக்கான விஷயத்துக்கும் நம்ம ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவுட்லைன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து outline outline. So this is going to take a array. So this array is also going to take all these things. Okay, so I'll just going to copy and paste to save some time. So outline now only border. So I'm just going to give like a border 2. So border 2 and also border is going to take a hash 7 and then f3 AFF hexadecimal வேல்யூ கொடுத்துக்கலாம். அண்ட் தென் டெக்ஸ்ட் வந்து இதில் ஒயிட் இருக்க வேண்டாம், வேறு கலர் நம்ம கொடுப்போம். ஸோ இதில் வந்து ஹேஷு ஸோ 7f. ஸோ திஸ் கோயிங் டு பி 7f அண்ட் தென் 3AFF அப்படின்னு நம்ம போட்டுப்போம். ஸோ திஸ் ஒன் இஸ் குட். அண்ட் ஹவர் பண்ணும்பொழுதுமே நம்ம வந்து கலர் மாற்றிப்போம். என்ன கலர்னா 7f. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அவுட்புட் நீங்கள் பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஸ்லாஷு 10 நம்ம வச்சுப்போம். அதே மாதிரி ரிங்கோட கலர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இங்கே அவுட்லைனோட ரிங் கலர் வந்து எனக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா லைக் ஹேஷு 7f 3AFF அண்ட் ஆல்சோ டிவைடட் பை 50. ஆஃப் கலர் இருந்தால் எனக்கு போதும். ஸோ அதையும் நான் கொடுத்துறேன். லாஸ்ட் ஒன் கோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி வரும். அது நான் இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே GOIN ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் கோயிங் டு ஜாயின். ஸோ இதில் நம்ம இந்த கோஸ்ட் கலருன்றதை நம்ம இங்கே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோஸ்ட்டுக்கு பிஜி வந்து எப்பவுமே டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ ஐம் கோயிங் டு ஆட் அ கலர் கிளாஸ் கால் பிஜி டிரான்ஸ்பரண்ட் TRANSPARENT. அண்ட் டெக்ஸ்டோட கலர் we can keep it this one and hover மே we can keep this one, focusing ring மே we can keep this one. ஸோ ஜாயின் நம்ம பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் we created like 2 things. One is size map SMMD. இது வந்து LG சாரி இது வந்து எல்ஜி அண்ட் திஸ் ஒன் இஸ் கோயிங் டு பி வேரியன்ட் மேப்பு. ஸோ ப்ரைமரியா செகண்டரியா அவுட்லைனா அண்ட் தென் இது வந்து கோஸ்டா அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் ஆல் த டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ்.
நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க டிசேபிளுக்கு வந்து நம்ம எழுதணும். கான்ஸ்ட் டிசேபிளா இருந்துச்சு அப்படின்னா, டிசேபிள்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். STYLES இஸ் ஈக்குவல் டூ ஸோ ஸ்டைல்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஐம் கோயிங் டு கிவ் opacity is going to be 50 and cursor should be not allowed. Okay, ALLOWED and also hover பண்ணும் பொழுது லைக் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிஜி வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும் சரிங்களா. அண்ட் ஆல்சோ ஃபோக்கஸ் வந்து ஃபோக்கஸ் வந்து I need ring is going to be RING, ring is going to be 0. So far good guys. Now we added the class. So இந்த classes வந்து ஆட் ஆயிருக்கும். So for example நான் இப்போ இதை ஹோவர் பண்ணுறேன் வச்சுங்களேன். நீங்கள் இந்த கிளாஸ் நேமில் பேஸ் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்கீங்க கரெக்டாக. இதான் வந்து நம்மளோட பேஸ் ஸ்டைல் இன்லைன் ஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் எனக்கு இன்லைன் ஃப்ளெக்ஸ் டெக்ஸ்ட் ஐட்டம் எல்லாம் டெய்ல்வின் கிளாஸஸ்மே இங்கே ஆட் ஆயிருக்கு. நான் இப்போ வந்து சைஸ் மேப் கொடுக்கணும், வேரியன்ட் மேப் கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டு கிவ் திஸ் டிசேபிள் ஸ்டைலுமே நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு சைஸ் மேப்பை கால் பண்ணுறேன். ஸோ சைஸ் மேப்பை கால் பண்ணி நான் வந்து என்ன சைஸ் நான் வந்து இங்கே பாஸ் பண்ண போகிறேன்னா ப்ராப்ஸாக அந்த வேல்யூவை தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன் ரைட்டா. ஸோ அப்போது கமா ஸோ ஹியர் யூ கேன் கிவ் வாட் சைஸ் யூ ஆர் கிவிங். குட். நெக்ஸ்ட் ஒன் வேரியன்ட் மேப். ஸோ வேரியன்ட் மேப் ஆல்சோ த சேம். ஸோ வி கோயிங் டு கால் தட் ஆப்ஜெக்ட். ஹியர் வி கேன் பாஸ் அ வேரியன்ட். ஸோ டன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிசேபிளாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு இந்த டிசேபிள் ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகணும், இல்லைனா ஒர்க் ஆகக்கூடாது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் த கிளாஸ் நேம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நேமையும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு காய்ஸ். ஸோ ஃபார் எவ்ரி திங் இஸ் குட் ஐ திங்க். ஸோ கிளாஸ் நேம்னா இதுதான் கிளாஸ் நேம். ஓகேங்களா. ஸோ முடிச்சாச்சு. நான் இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பட்டன் சொல்லி இப்படி கால் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ப்ராப்ஸை வாங்கி அந்த நேம் வந்து நம்ம இங்கே டைனாமிக்காக பாஸ் பண்ணிப்போம். ஸோ ஹியர் ஐ கேன் கால் இட் லைக் டாட் ப்ராப்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். So when I save this, now we got a button primary SM. Okay, so console வரேன். இந்த கன்சோலில் பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த ப்ராப்ஸ்ன்றதை கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். console.log ப்ராப்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் ஆக்சுவலி ஐ வாண்ட் யூஸ் லைக் கர்லி பிரேஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் லைக் சில்ட்ரன்ன்றது என்னது ப்ராப்ஸ் பிரைமரி எஸ்எம் இதான் நம்ம பாஸ் பண்ணியிருக்க ப்ராப்ஸ். இப்போ இங்கே போய் பார்த்தோன்னா பிரைமரின்றது வந்திருக்கு, எஸ்எம்ன்றது வந்திருக்கு. அதுதான் வந்து அந்த ப்ராப்ஸை தான் நான் வந்து இங்கே கெட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கன்சோல் பண்ணி இங்கே காமிச்சேன். அந்த கன்சோல் பண்ணி காமிச்ச வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே பேசிக்காக காமிச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் வே ஆஃப் பில்டிங் அ காம்பனன்ட். ஸோ இந்த நம்ம காம்பனன்ட் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே இது ஒரு NPM பேக்கேஜாகவே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா. So now we can reusable this component. So now வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா so here I'm just going to call a button variant should be primary and size is going to be MD. So இது வந்து like MDன்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறோம். Now we got a bigger font. Okay, so sorry bigger button and then we have like a primary with LG. So LG takes like this one is going to be LG. So we are reusing. Okay, based on this props we are reusing the buttons. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்கள் அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட பட்டன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கும் பிரைமரி எஸ்எம் கால் பண்ணோம், பிரைமரி MD கால் பண்ணியிருக்கோம், பிரைமரி LG கால் பண்ணியிருக்கோம். குட். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு கிவ் திஸ் ஒன். ஓகே, ஸோ ஹியர் I'm going to add a secondary. So here I will just give like a secondary அப்படின்னு நான் கொடுக்குறேன். செகண்டரிக்கு என்ன கலர்னா நான் இந்த கலர் தான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஹோவர் எஃபெக்ட்டுமே ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் எல்லாமே MDன்னு ஆட் பண்ணிப்போம். திஸ் ஒன் இஸ் லைக் MD அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி MD. ஓகே, ஸோ இதில் வந்து பேர்லாம் மாற்றிப்போம். என்னென்னா செகண்டரி, திஸ் ஒன் இஸ் செகண்டரி அண்ட் திஸ் ஒன் இஸ் கோயிங் டு பி அவுட்லைன் அப்படின்னு நான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ அவுட்லைன் அண்ட் ஹியர் திஸ் ஒன் இஸ் கேபிட்டல் S போட்டுப்போம் அண்ட் திஸ் ஒன் இஸ் கோயிங் டு பி அ கோஸ்ட் GHOST. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் அவுட் லைன் அப்படின்னு வச்சுப்போம் வேரியண்ட்டு. and this one is going to be ghost GHOST ghost. Save. Now we have a size MD like ஓகே ஹவர் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்லைன் சொல்லி காமிக்குது. வேணா அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹியர் வி கேன் கிவ் அ ஓகே டேக் திஸ். ரெண்டு நிமிஷம். இந்த பட்டனுக்கு வந்து டெக்ஸ்ட்டு
ஒயிட்னு வச்சுப்போமா, இது வந்து டெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி ஒயிட்னு வச்சுப்போம். now we got a text weight hover பண்ணா நமக்கு இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸோ குட். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் ஒன் வந்து பட்டன் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் லைக் வேரியன்ட் வந்து பிரைமரி. ஸோ பிரைமரி இதில் வந்து நான் எஸ்எம்லாம் பாஸ் பண்ண போகிறதில்ல, டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணுறேன். டிசேபிள்டு அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா now we got a disable பட்டன். இங்கே பாருங்கள், ஹோவர் பண்ணும்போது now we got நாட் நாட் அலோட் கர்சர். ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே எழுதிருக்கீங்க டிசேபிளா ஸ்டைல் வந்து லைக் ஒபாசிட்டி 50, கர்சர் நாட் அலோடு, ஹோவர் பீஜிங்னா ஃபோக்கஸ் ரிங் வந்து 0ன்னு எழுதிருக்கீங்க. அதனால் நம்மளால் இது கிளிக் பண்ண முடியல. So this is how we can create a reusable components, guys. So this is a button component. In future, in upcoming videos, I will going to post a lot of components and Firebase, Munstack, JavaScript, React, HTML, CSS, Vue, Svelte, Angular, all these things. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கோடு வந்து நான் கிட்டப்பில் புஷ் பண்ணிட்டு நான் கிட்டப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் சஜஷன் சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கு புரியுதா புரியலையா, இல்லை நான் என்ன மாற்றணும், ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னா, அந்த மாதிரி விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்கள் தேவை தான் என்னோட பேசிக் நீடு. அதை வச்சு தான் என்னால் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து கொண்டு போக முடியும். ஸோ அதனால் ப்ளீஸ் காய்ஸ், so this series is going to be very hot and powerful to get some more knowledge with like senior developers, how to interact with UI and how to create like a powerful UI components like this. Okay, so adanal comment pannunga, and if you like this வீடியோ ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், யாராச்சும் ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா வீக்லி 3 வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க guys. Take care and also on this notification button. Whenever I put my video, you will get notified in your mobile phones, and you can open up and you can watch the videos and get some knowledge from me. So bye bye from Code Javed. Take care.